Hello friends, இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு cellotape art எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். Welcome to Nandhu Stuff. Please subscribe. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு laminated white sheet எடுத்துக்கிறேன், scissor எடுத்துக்கிறேன். அப்புறம் தின்னான cellotape. அதை வந்துட்டு நம்ம crossல வந்துட்டு stick பண்ணணும் first. இது போல. இதுக்கப்புறம் perpendicular லைன்ஸ் ட்ரா பண்ணுவோம்ல, அது போல் நீங்கள் இந்த செல்லோடேப்பை ஸ்டிக் பண்ணிகிட்டே வர வேண்டியதுதான். ஒரு லைனுக்கு இன்னொரு லைன் பர்பெண்டிகுலராக. இது போல் எக்ஸஸாக ஸ்டிக் பண்ணாமல் கரெக்டாக அந்த செல்லோடேப்போடு ஃபினிஷ் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அடுத்தடுத்து அது போல் நம்ம பர்பெண்டிகுலராக ஸ்டிக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரொம்ப எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் க்ராஸாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப கேப் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நெருக்கமாகவே நிறையா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய பாக்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி அவ்வளோ நல்லா இருக்காது. ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது மட்டும் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுறப்போ ஃபுல் ஸ்ப்ரே பண்ணாமல் கொஞ்சம் ஹாஃப் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஃபுல் ஸ்ப்ரே பண்ணால் பெயிண்ட் ஃபுல்லாக அப்படியே வாட்டரி ஆகிடும். இப்படி லேஸாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஒரு பாக்ஸில் ஒரு கலர் மட்டும் மேஜராக இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஒரு 2-3 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எந்த கலருமே மேஜராக இருக்கிற மாதிரி காணிச்சிக்க வேணாம், எல்லா கலருமே கொஞ்சம் மிக்ஸ்அப் பண்ணி அடிக்கலாம். ரொம்ப பெயிண்ட் அடித்த மாதிரி இல்லாமல் லேசாக ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருந்தால் போதும். இது ஃபுல்லுமே ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் லெட் இட் ட்ரை. நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இந்த செல்லோடேப்பை நம்ம மெதுவாக எடுத்துடலாம். ஸோ காஞ்சிருச்சு, இப்போ எடுத்துடலாம். ஓகே, எடுக்கிறப்ப ரொம்பவே மெதுவாக எடுங்க, பிகாஸ் அந்த ஷீட்டோட பேப்பரும் அதோட வர சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டோம்னாக்கா கிழிஞ்ச மாதிரி வந்துடும் ஷீட்டை. ஸோ எல்லா செல்லோடேப்பையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் கீழே ஒரு ஷீட் ஒன்று விரிச்சுக்கோங்க, பிகாஸ் அந்த பெயிண்ட் வந்துட்டு டேபிள் மேலெலாம் பட்டு வீணாக போயிடும். ஸோ இது போல் ஒரு ஷீட் விரிச்சிட்டு அது மேலே பெயிண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு கண்டிப்பாக ஸ்ப்ரே பெயிண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் நார்மல் பாட்டில் பெயிண்ட், நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ்லாம் கூட வரும் இல்லையா, அது கூட வாங்கி நீங்கள் நம்ம டூத் ப்ரஷில் தொட்டு இது போல் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதை நம்ம வாலில் டபுள் சைட் டேப் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது போல் ரொம்ப அழகாக இருக்கும். லிவிங் ரூமுக்கு, பெட்ரூம்க்கு, 2 இடத்துலையுமே இது ரொம்ப அழகாக இருக்கும். இது போல் இன்னும் பெரிய ஷீட்டில் கூட செய்யலாம், அது இன்னுமுமே அழகாக இருக்கும், லுக்காக இருக்கும் பார்க்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். See you in next video. Bye bye. Please subscribe. Take care.